புழல் அடுத்த கதிர்வேடு பிர்லா அவென்யூ பகுதியில் இயங்கு வரும் நிக்கோலா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சமுதாயத்தின் விளிம்புநிலையில் உள்ள அனைவருக்கும் பல்வேறு இலவச தொழில்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வரும் நிர்வாக இயக்குனர் சுந்தரபாண்டியன் தனது விடாமுயற்சியில் 4வதாக ஆசிய புத்தக பதிவில் உலக சாதனை படைத்துள்ளார். குறிப்பாக கடந்த வருடம் சுமார் 1300 இளைஞர்களுக்கு ஆட்டோமொபைலில் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியை அளித்து பல முன்னணி நிறுவனங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்திருக்கிறது. இந்நிலையில் இங்கு தொழில் பயிற்சி பெற்ற 20 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு இருசக்கர வாகனத்திற்கு 2 வீதம் 10 நிமிடத்திற்குள் 10 இருசக்கர வாகனங்களில் உள்ள பாகங்களை தனித்தனியே கழற்றி அதனை மீண்டும் ஒன்றிணைத்து இன்ஜினை இயக்கி சாலையில் ஓட்டி காண்பித்தனர். இந்த நிகழ்வை ஆசிய புத்தக பதிவில் இடம்பெறச் செய்து அதற்கு மெடல் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டிஃபென்ஸ் ரீசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார், வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார், IRS புழல் சரக காவல் உதவி கமிஷனர் சகாதேவன், சென்னை மாநகராட்சி 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு, சமூக சேவகர் பாபு உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்ற உலக சாதனை கண்டு வியந்து பயிற்சி பெற்ற மாணவர்களை பாராட்டினார்கள். Number 4, 8 minutes 40 seconds. Very good. Get ready for vehicle run. Very good, very good. Very good. Complete 11 minutes complete. Slow, careful. Move on. Come back, திரும்ப வாங்க. திரும்ப பொசிஷன் வாங்க. Score time stands 11 minutes 55 seconds and 19 microseconds. And this is a new record in the Guinness Book of Records in the title fastest time to dismantle and reassemble 10 petrol-powered functional motorbikes by a team. Congratulations, Nicola Foundation. இந்த ரெக்கார்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ட்ரைனர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் அந்த ட்ரைனர்ஸ் ஆனர் பண்ணணும். அந்த ஸ்கில் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர் நடக்கலைன்னா அந்த பசங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. பிரவீன் அண்ட் வினோத் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நியூஸ். பிரவீன் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட், என்னோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட். எங்கள் ஸ்டூடெண்டாக இருந்து எங்களோட ட்ரைனராக இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஸ்டூடெண்ட் அந்த ட்ரைனராக இருக்காரு. இப்போ போலீஸ் ட்ரைன் இருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் வினோத் வாங்க. இந்த சமுதாயத்துல பல பேர் வந்து வழிகாட்டுதல் இல்லாம பள்ளி கல்லூரி படிப்பை கண்டினியூ பண்ண முடியாம, இல்ல கண்டினியூ பண்றதுக்கான திறமை இல்லாம, இல்ல வாய்ப்பு இல்லாம, இல்ல அதுக்கான ஸ்கில் சொல்ற எஜுகேஷன் லேர்னிங் டிசபிலிட்டி கூட சில பேருக்கு இருக்கு. ஸோ அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால அவங்களோட எஜுகேஷன்ஸை, ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் கண்டினியூ பண்ண முடிவதில்ல. அவங்க ரொம்ப லேட்டரா ரியலைஸ் பண்றாங்க. ரியலைஸ் பண்ணும்போது அவங்க டைம் ஏஜ் போயிருக்கு. ஸோ நிக்கோலா அந்த ஒரு ஸ்பேஸை நாங்கள் ஃபீல் பண்றோம். நம்ம அந்த ஸ்பேஸ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கைட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சொசைட்டில நிறைய சான்சஸ் இருக்கு மிஸ்கைட் ஆகிறதுக்கு. வல்னரபிள் கேட்டகரின்னு சொல்லலாம். அவங்க ஈஸியா மிஸ்கைட் பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டா அந்த பர்டிகுலர் பீரியட்ல டியூன் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி கரெக்டா வழிநடத்திக்கோ அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில நம்ம ஃபர்தரா அவங்க சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அவங்களே அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை உருவாக்கிடுவாங்க. அந்த ஒரு சின்ன வேலையை தான் இந்த நிக்கோலா பண்ணிட்டு இருக்கு. அதோட சின்ன சாம்பிள் தான் இது. இது வரைக்கும் ஒரு 10,000 பேர் நம்மளோட படிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் 1600 கேண்டிடேட் வந்து ஸ்கில் ட்ரைனிங் படிச்சிருக்காங்க, வேலைக்கும் போயிருக்காங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸோட திறமையை தான் இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திறன்மிக்க இளைஞர்கள், திறன்மிக்க இந்தியா உருவாக்குறது நோக்கமா இந்த ஈவெண்ட் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லக்கூடாது. நீங்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள், பிரஸ் பீப்புள் எல்லாமே வந்திருக்கீங்க. ஸோ நீங்க விட்னஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க பண்ண என்கரேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் மென்மேலும் அவங்க வளர வாய்ப்பு இருக்கும். இது கூட பல இளைஞர்களும் வந்து பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி திறன் பயிற்சி பெற்று அவங்களும் வாழ்க்கையில தொடரலாம். ஸ்கூல் காலேஜ் டிஸ்கன்யூ பண்ணிட்டாலும் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரேக் இருந்தாலும் ஃபர்தர் அவங்க கன்டினியூ பண்ண முடியுன்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ ஃபார்மல் ஈவெண்ட் இப்ப நடக்கும் போது பிரஸ் பீப்புள் வந்து அடுத்த ஈவெண்ட் போக போறோம். பிரஸ் ரிலீஸ் கொடுத்து ஃபார்மல் ஈவெண்ட் கனெக்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. நிக்கோலா ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 12 நிமிஷத்துல வண்டியை கழட்டி மாற்ற இந்த நிகழ்வு ஒரு 20 இளைஞர்களை வச்சு 10 டீம். எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பசங்களை பத்தி சொல்றப்ப அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்வியல் நிலை, அதை ரொம்ப அழகா சொன்னாரு. நான் 6வது விட்டு ஸ்கூல்ல துரத்தி நிறுத்த அந்த ஸ்கூல்ல விட்டு நின்றப்ப ஜாயின் பண்ணது ஒரு மெக்கானிக் பாய். அதனால அது வந்து நான் இந்த ஈவெண்ட் ஒத்துக்கிட்டதே காரணம் என்னன்னா, ஒரு மெக்கானிக் பாயா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எங்களுக்கு இந்த வண்டியை கலட்டி மாற்ற வேலை தான் என்னோட குரு கொடுப்பாரு. அதுக்குள்ள இன்ஜின் எல்லாம் தொட முடியாது. ஆனா அந்த 6 மாசம் கத்துக்கிட்ட கழட்டி மாட்டுறதே 6 மாசம் கத்துக்கிட்டது சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ் மனசுக்குள்ள அது பதிவாகிறதுக்கே பல நாள் ஆச்சு ஆக்சுவலா. ஏன்னா கற்றல் குறைபாடுலாம் ஸ்கூல் நின்று இவர் ரொம்ப அழகா சொன்னாரு. நிறைய பசங்க நின்றுடுறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. நிக்கோலா ஃபவுண்டேஷன் அதான் பண்றாங்க. படிப்பு வரல அப்படின்னா வாழ்க்கையை நாம விட்டுறக்கூடாது. ஸோ வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னு வரப்ப சிறப்பா வாழணும். ஸோ என்னோட மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார், குணா, இவங்க 2 பேருமே எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது 6 மாசம் நீ ஒண்ணுத்துக்கு கழட்ட வேணாம், நான் ஒண்ணுத்துக்கு கழட்ட வேணாம், நீ ஒண்ணுத்துக்கு கழட்ட வேணான்றது கழட்டி மாற்ற வேலையை மட்டும் நீ கழட்டினா போதும் அப்படின்னு சொல்ற அந்த வேலையை தான் இந்த பசங்க ரொம்ப அழகா ஒரு 12 நிமிஷம், கரெக்டா 12 மணி 12 நிமிஷம் ஆயிடுச்சு ஏதோ மேட்சிங் இருந்து. பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க அது 8 நிமிஷத்துல முடிச்சாங்க. 8 + 8 இது வந்து ஒரு அதான் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கார்டு. இது நம்மளுடைய சாதனை அப்படின்றது இது ஒரு நாள் நிகழ்வு. அது அந்த 12 நிமிஷம் இல்ல, இந்த 12 நிமிஷம் அதுக்கான பின்னாடி இருக்கிற அவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட், நிக்கோலா ஃபவுண்டேஷன் கொடுத்த அந்த ட்ரைனிங் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இவங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நான் வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது வந்து ஒரு தருணம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு இல்லையா. உழைப்பு இருக்கு, இன்வால்மெண்ட் இருக்கு, டெடிகேஷன் இருக்கு, லாயல்ட்டி இருக்கு, கத்துக்கணும்ன்ற அந்த வெறி இருக்கு. இது எல்லாமே அந்த பசங்களுக்குள்ள. நான் ஏன் கடைசி பைக்ல என்ன தெரியுமா, அந்த பசங்க வந்து ரொம்ப தடுமாறினாங்க. இன்ஃபேக்ட் அந்த பசங்க வந்து அந்த நிமிஷம் வரப்ப அவங்களுக்குள்ள 18 மேல எல்லாரும் முடிச்சிட்டாங்க. கடைசி பைக்ல நிக்கிறப்ப அந்த பசங்களோட கூட நின்றுட்டு இருந்த காரணம்னா, நாம அந்த மாதிரி நாம தோற்றுவோம் அப்படின்ற அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்து நீ அந்த அந்த கார்பரேட்டர்ல திருப்பா சோக்க போடுறான், அது போடுறான்னு சொல்லிட்டே இருக்கான், தண்ணி கமெண்ட் கொடுத்தே இருக்கான், கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஆனோம்னா அந்த பசங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் வந்து ரைட் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரிதான் வாழ்க்கைய நம்ம பல தடவை அடிச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு சமூக இருக்கிற ஒரு பெரிய உணர்வு தான் இந்த நிக்கோலா ஃபவுண்டேஷன் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்ததற்காக நிறுவனத்திற்கும் அந்த ரெக்கார்டை பண்ண அந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 12 நிமிஷம் நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சாதாரண நேரமா இருக்கும். ஒரு டீ குடிச்சிட்டு வர நேரம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செடியில ஒரு பெரு வெள்ளம் எல்லாம் வந்தது, மழையெல்லாம் வந்தது. அப்போ இந்த அண்டர் கிரவுண்ட்ல பிரிட்ஜில் பாத்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் போறவங்க எல்லாம் வந்து லாக் ஆயிடுவாங்க. அந்த வண்டியை எடுக்க முடியாம எவ்வளவு நாள் கழிச்சு அது ரிப்பேர் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா திறமையான இந்த மாதிரி மாணவர்கள் படிப்புன்னு நிறைய விஷயங்களை நம்ம படிப்புக்காக ஒதுக்குனாலும் இந்த ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு என்ஜினியரை வந்து பாராட்டுறோம், ஒரு ஒயிட் காலர்ஸ், ஐடி ஜாப் இதெல்லாம் வந்து பாராட்டுறோம். நம்ம பையனை வந்து பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெருவுக்கு 10 இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு ஊருக்கு 4 டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் உள்ள ஆளுங்க ரொம்ப 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 கம்மி. அதனாலதான் டெக்னீஷியன்ஸ் அந்த லெவல்ல ஒர்க் பண்றவங்களோட தேவைகள் நாட்டுல இனிமேல் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஏன்னா எல்லாருமே மூளையை யூஸ் பண்ணி வேலை செய்யறதுதான் பாக்குறாங்களே தவிர கை கால்களை யூஸ் பண்ணி நம்ம திறமைய உடல் உழைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வராங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் மற்ற பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னாங்க. ஜிபிஎஸ் எல்லாம் நிறைய படிக்காதவங்க செய்யக்கூடிய வேலை எது அப்படின்னா மெத்த படிச்சவங்க கூட செய்ய முடியாத வேலையை இவங்க செஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய இன்ஜினியர் செய்ய முடியாத வேலையை இவங்க செஞ்சிருக்காங்க.